Okay, let me give a small introduction about myself. I'm Mugilan. I'm a trainer on soft skills. Okay, can you see the screen? Yeah, now it's big. I think one by one is joining, so I'm a little confused. And இதுவா அதுவா அப்படின்ட்டு so full screen போட்டாச்சு. So let me give a short introduction about myself. As I told you, I'm a trainer. I completed MSW in Pondicherry University. இதில் வந்து ஆர்ட் அகாடமின்றது வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏஆர்டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் A stands for appreciation, R stands for rehabilitation, and T stands for transformation. So இது முழுக்க முழுக்க ரூரல்ல இருக்கக்கூடிய children and adults, so many youths are struggling with English. So அவங்களுக்கு ஒரு helpful இருக்கணும் அப்படின்றதுக்காக somebody talked. Please kindly mute yourself. அவங்களுக்கு வந்து நாங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அகாடமி வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த ஆர்ட் ஆஃப் ட்ரஸ்ட்ன்றது ஒரு என்ஜிஓ. ஸோ அண்டர் திஸ் என்ஜிஓ திஸ் ஆர்ட் அகாடமி இஸ் வி ஆர் ரன்னிங். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன். ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் மோர் அபவுட் மை செல்ஃப். லெட்ஸ் ஜம்ப் இன் டு தி மெயின் டிஸ்கஷன். இதில் வாட் யூ நீட் டு டூ இஸ் what you really need to do is this things to do or avoid. So first வந்து பார்த்தோம்னாக்கா no matter what நீங்க 1 hour you have to spend for yourself to learn this skill. இந்த ஸ்கில்ல வளர்த்துக்கணும் அப்படின்னாக்கா you have to spend 1 hour per day. நீங்க எங்க இருந்து கடை வாங்குவீங்கன்னு தெரியாது, பட் 1 hour உங்களுக்காக இந்த ஸ்கில்ல வளர்த்துக்கிறதுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். ஸோ இதை நீங்க வந்து கட்டாயம் இது வந்து நம்ம 30 days சேலஞ்சா எடுத்துப்போம். ஓகேங்களா? இதுல 30 days அப்புறம் வில் மீட் அகைன். இன் பிட்வீன் நம்ம மீட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ வெயிட் சாரி, 2 people are trying to connect. Yes, thank you. Okay, so you need to spend at least 1 hour per day. So we have 30 days. 30 daysக்கு நீங்க 1 hour within 30 hours நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் இந்த ஸ்கில்ல வளர்த்துக்கிறதுக்காக. என்னென்னலாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப் ஐ டெல் யூ. செகண்ட் திங் இஸ் நீங்க வந்து யூ ஹாவ் டு அவாய்ட் சர்டன் பீப்புள் ஹூ மேக் ஃபன் ஆஃப் யூ ஆர் கிரிட்டிசைஸ் யூ. உங்களை யார் வந்து நீங்க இங்கிலீஷ் பேசும்போது உங்களை பார்த்து கேலி பண்றாங்களோ இல்லை ரொம்ப விமர்சனம் பண்றாங்களோ அவங்கள தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் யூ மேக் இட் ஃபார் 1 month. ஸோ ஒரு மாசத்துக்கு நீங்க வந்து யூ ட்ரை டு அவாய்ட் அந்த யாரெல்லாம் உங்களை கேலி பண்றாங்களோ இல்லை சிரிக்கிறாங்களோ இல்லை உங்களை வந்து விமர்சனம் செய்யறாங்களோ தயவு செய்து அவங்கள விட்டு நீங்க விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ திஸ் இஸ் வாட் யூ நீட் டு டூ. தேர்ட் திங் இஸ் பி ப்ரிப்பேர்ட் டு கெட் இன்சல்டட் ஆர் ஹியூமிலியேட்டட். நீங்கள் அவமானத்தை கடந்து வந்துதான் நீங்க பேச முடியும். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இஃப் யூ வாண்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ் யூ நீட் டு கெட் இன்சல்டட். நீங்க கண்டிப்பாக மணிமேகலை கொஞ்சம் நீங்க மியூட் பண்ண முடியுங்களா? Thank you. Okay, sir. Sorry, please mute yourself. Okay, so you have to be prepared to get insulted or humiliated. ஸோ நீங்க பல இன்னல்களை தாண்டி தான் இதை நம்ம வந்து கற்றுக்கணும். இப்போ நம்ம வந்து இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும், இங்கிலீஷ் பேசுகிற ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறோம் அப்படின்னாக்கா வாட் யூ நீட் டு டூ இஸ் நீங்க ஃபர்ஸ்ட் பேசணும். பேசுறதுக்கான தளங்களை நீங்க அமைச்சிக்கணும். யாருன்னா உங்களை வந்து கேலி செய்யறாங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கணும். நீங்க வந்து உங்களுடைய மைண்டை ஃபிக்ஸ் ஆகிட்டீங்கன்னாக்கா ஓகே இங்க நான் வந்து இன்சல்ட் பண்ண போறாங்க, தட்ஸ் ஓகே, ஐ எம் கோயிங் டு அக்செப்ட் தட். நீங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டு ப்ரீ ப்ரிப்பேர்டா நீங்க போனீங்க அப்படின்னாக்கா யூ வில் டூ ஒண்டர்ஸ். ஐ பெட் யூ, ஐ கேரண்டி தட் யூ வில் டூ ஒண்டர்ஸ். த ஃபோர்த் திங் இஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து இங்கிலீஷ் கத்துக்கணும் அப்படின்றதுனால நிறைய வீடியோஸ் வந்து பார்ப்போம். ஐயோ இது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குதுன்ட்டு ஒரே நாள்லயே எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து பார்த்துட்டு அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டு பார்த்தோம்னாக்கா ஒண்ணுமே நீங்க உள்வாங்கி இருக்க மாட்டீங்க. ஸோ வாட் யூ நீட் டு டூ இஸ் நீங்க ஒரு வீடியோ பார்த்தாலும் ஒரு 10 நிமிஷம் வீடியோ பார்த்தாலும் இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் இங்கிலீஷ் ஒரு 10 minutes வீடியோ நீங்க பாக்குறீங்க, அந்த 10 minutesலேயே தான் நீங்க அந்த டே ஃபுல்லா இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்க ஆழமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து போவீங்க. யூ வில் கெட் டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இதெல்லாம் தான் நம்மளுடைய திங்ஸ் டு டூ. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து செய்யக்கூடியவை, செய்யக்கூடாதவை. ஸோ யூ ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல் இன் திஸ். ஓகேங்களா? ஸோ ஐ கோ டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். The next one is, yeah. So this is the five tips. So first one is grammar. Second one is phonetics and pronunciation. இது ரெண்டுத்துக்குமே வந்து உங்களுக்கு differences வந்து தெரியணும். The third thing is vocabulary and sentence structure. The fourth one is idioms and codes. And fifth one is don't be afraid to make mistakes. இதுதான் நம்ம one by one நம்ம பார்க்க போறோம். So this is what I'm going to teach you now. Grammar, is it necessary? Not at all. உங்களுக்கு 20 to 30% தான் உங்களுக்கு கிராமர் தேவை. நாம தமிழ் பேசும் பொழுது இலக்கணத்தை படிச்சுட்டு தான் வந்து பேசல. ஜஸ்ட் லைக் தட் வி ஸ்போக். நிறைய இதுல when we are talking we make grammatical mistake, but still people accept that.
கிராமட்டிக்கல் மிஸ்டேக் கூட தான் பேசுவாங்க, ஆனால் ஃப்ளூவெண்ட்டாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் கிராமர். தயவு செய்து கிராமர், ஐயோ கிராமர் கற்றுக்கணும், சப்ஜெக்ட் கற்றுக்கணும், வெர்பு கற்றுக்கணும், அப்ஜெக்டிவ் கற்றுக்கணும், இல்லை அட்வர்ப் கற்றுக்கணும், இது என்னது இது எங்கே போகிறது அது எங்கே போகிறது அப்படிலாம் வந்து நீங்கள் வந்து டோன்ட் கன்ஃபியூஸ் யுவர் செல்ஃப். ஃபர்கெட் அபவுட் கிராமர், இட்ஸ் ஒன்லி 30% எஃபெக்டிவ். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இஃப் யூ வாண்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ் யூ ஹேவ் டு நோ த கிராமர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயமுறுத்தி வச்சிருப்பாங்க. அதுக்காகவே நம்ம வந்து வி ஸ்பெண்ட் டேஸ் அண்ட் டேஸ் டு லேர்ன் திஸ் கிராமர். ஸோ தயவு செய்து இந்த கிராமரை தூக்கி தூர வச்சுட்டு, ஸோ வாட் வி கேன் ஃபோக்கஸ் இஸ் உங்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், சாரி பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசென்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ். இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். ஓகே, நேற்று என்ன நடந்தது, நேற்று நடந்ததை நான் எப்படி சொல்ல போறேன், இன்னைக்கு இப்போ நடக்கிறத நான் எப்படி சொல்ல போறேன், ஓகேங்களா, நாளைக்கு நடக்க போறதை நான் எப்படி சொல்ல போறேன், தட்ஸ் இட். ஸோ நேற்று அவள் சென்னைக்கு போனாள். ஸோ கோக்கு வந்து வென்ட் பாஸ்ட் டென்ஸ், ஷி வென்ட் டு சென்னை எஸ்டர்டே, தட்ஸ் இட். சரிங்களா? அந்த பாஸ்ட் டென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுனாலும் போதும். இதெல்லாம் நான் வந்து பாஸ்ட் டென்ஸ்ல வந்து போடணும், இதெல்லாம் வந்து ப்ரெசென்ட்ல போகணும், இதெல்லாம் ஃபியூச்சர்ல போகணும். ஓகே, நாளைக்கு அவள் சென்னைக்கு போவாள், ஷி வில் கோ டு சென்னை டுமாரோ. ஸோ இது மட்டும், இந்த பேசிக்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுனாலும் போதும். டோன்ட் ஃபோக்கஸ் மோர் ஆன் கிராமர். ஓகேங்களா? ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் எடுத்துக்காட்டா நான் வந்து சொல்லியிருக்கேன், வாட் ஆர் யூ டூயிங். இது வந்து நம்ம கிராமட்டிக்கலா கரெக்ட். ஓகேங்களா? கிராமட்டிக்கலா இது வந்து பர்ஃபெக்ட். பட் ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ் பேசுறாங்க, வாட் யூ டூயிங் மேன் அப்படின்ற மாதிரி ஸ்பீடா வந்து பேசி போயிட்டே இருப்பாங்க, தட் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஓகேங்களா? நம்ம பேச்சு வழக்குல நம்ம வந்து கிராமட்டிக்கலா பேசணும்னு வச்சுங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், தமிழ்ல பேசும்பொழுது நீங்க எப்படி இருக்கீங்க, நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள் அப்படி சொன்னாதான் கிராமட்டிக்கலா கரெக்ட். ஆனா பேசும்பொழுது நம்ம கிராமட்டிக்கலா பேசணுமா அப்படின்னாக்கா கிடையவே கிடையாது. நீங்கள் அங்கே செல்கிறீர்களா, நீங்க அங்க போறீங்களா அப்படின்ட்டு நம்ம சிம்பிளா முடிச்சிருவோம். ஓகேங்களா? ஸோ அதனால டோன்ட் ஃபோக்கஸ் மோர் ஆன் கிராமர். ஸோ ஸ்டாப் கன்ஃபியூசிங் யுவர் செல்ஃப். அதனால கிராமர் வந்து ஒன்லி 30% இஸ் எஃபெக்டிவ். அதில் உங்களுக்கு அந்த டென்ஸ் மட்டும் தெரிஞ்சா போதும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்த டிப், நெக்ஸ்ட் டிப் இஸ் ஃபோனடிக்ஸ் அண்ட் ப்ரொனன்சியேஷன். ஸோ இந்த ஃபோனடிக்ஸ்க்கும் ப்ரொனன்சியேஷனுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஃபோனடிக்ஸ்னு வரும்பொழுது இது வந்து ஒலி, அதான் மீனிங், சவுண்ட். ஓகேங்களா? ஃபோனடிக்ஸ்னா சவுண்டு. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு சிலபலுக்கும் நம்ம என்ன சவுண்டு கொடுக்குறோம், அதான் ஃபோனடிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கோனா, எப்போ நம்ம வந்து பேசுறோமோ ப்ரொனன்சியேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஃபோனடிக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, ஃபோனடிக்ஸ் ப்ரொனன்சியேஷன் நம்ம பண்றதா நம்ம பேசுறதா அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. ட்ரை டு ஃபோக்கஸ் ஆன் திஸ். கிராமரை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபோனடிக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நான் எதனா ஸ்பீச் கொடுக்கும் பொழுதோ இல்லை மற்றவங்க ஒரு சில வந்து ஸ்பீச் கொடுப்பாங்க, அதிலே கண்டுபிடிச்சலாம் இது வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ், இந்தியன் இங்கிலீஷா. இது எல்லாமே ஆக்சென்ட் வச்சு தான். இது ஆக்சென்ட் எல்லாமே பேஸ்ட் ஆன் யுவர் ஃபோனடிக்ஸ். ஓகேங்களா? பேஸ்ட் ஆன் யுவர் சவுண்ட். இதுல சிலபல்ஸ் ஏன் முக்கியம் அப்படின்னாக்கா, ஒரு எழுத்தை நம்ம பிரிச்சு எழுதும் பொழுது, ஸோ சிலபல்ஸ்னாக்கா தமிழ்ல அசைன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு அசையும் வந்து ஒரு சவுண்ட் நம்மளுக்கு வந்து ஒன்று கொடுக்கும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா இது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் இட்ஸ் 4 syllables, 4 syllable இது. இதில் நம்ம எப்படி வந்து ப்ரொனன்சியேஷன் பண்றது அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா, அந்த ஃபோனடிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் இங்க வந்து மேற்கோர் எடுத்து காட்டியிருப்பேன். இப்போ பாத்தீங்கன்னாக்கா எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு சிம்பிளா நான் சொல்றேன்னு, TION முடிகிற வார்த்தைகள் எதுவாக இருந்தாலும், TION வார்த்தைகள் முடிகிற எதுவாக இருந்தாலும், டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்கட்டும், அப்ரிசியேஷனா இருக்கட்டும், டியூஷன் ஆர் எனிதிங், TION முடிகிற எந்த வார்த்தையாக இருக்கட்டும், அதுக்கு முன்னால வரக்கூடிய சிலபலை தான் நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணணும். இது வந்து பேசிக்கா நீங்க புரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடியான வார்த்தை கொஞ்சம் நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் போட்டிருப்பேன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த மே அப்படின்றது மட்டும் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கணும், அவ்வளவு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் டிப் உங்களுக்கு. எங்கெங்கெல்லாம் நீங்க TION தான் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி வர வார்த்தை நீங்க வந்து சின்னதாக அழுத்தம் கொடுத்தாவே யூ வில் சவுண்ட் பெட்டர் வே, யூ வில் சவுண்ட் லைக் பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ஓகேங்களா? ஸோ அது வந்து நீங்க அதே மாதிரி அடுத்த டிப்ஸ் என்னன்னாக்கா, ரன். இப்போ வந்து நீங்க ரன் நம்ம சொல்றோம், ரன் அப்படின்னாக்கா 2 ரா வரும், ரா. சரிங்களா? ரன், ரப்பர், ரெடி. நீங்க சொல்லி பாத்தீங்கன்னாவே தெரியும். ஓகேங்களா? ஸோ இது அப்படியே அந்த ராவை வந்து ழாவா மாற்றும். நம்ம வந்து வாழைப்பழம் இதெல்லாம் வந்து சொல்லுவோம்ல, அந்த ராவை வந்து நம்ம இதுல வந்து நம்ம அப்ளை பண்ண போறோம். ரன், ரப்பர், ரெடி, ரைட். ஓகேங்களா? ஸோ இதை நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ண எங்கெங்கெல்லாம் ஆறு இருக்குதோ நீங்க வந்து ரா, ரே, சவுண்ட் வந்து நீங்க கொடுங்க. எங்கெல்லாம் அந்த சவுண்டுக்கு ஏத்தாரு போல. இப்போ ரன், ரே, ரெடி, ரா, ரப்பர், ரைட், ரைட். ஓகேங்களா? எக்ஸெட்ரா. அதே மாதிரி இன்னொரு டிப்ஸ் என்னன்னாக்கா, ஆறு முடிகிற வார்த்தைகள், 6ல முடிகிற வார்த்தைகள். ஓகேங்களா? லெட்டர் அப்படின்னாக்கா லெட்டர்னு முடிக்க தேவையில்லை. நீங்க அந்த 6 நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரொனன்ஸ் பண்ணவே தேவையில்லை. அது வந்து 6 சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேங்களா? இப்போ எப்படி பார்க்கலாம்னாக்கா, இப்போ மதர் அப்படின்னாக்கா மதர்ல 6 இருக்குது லாஸ்ட் இது.
மதர், அந்த ஆர் சொல்லவே தேவையில்ல. அதுவும் உங்களுக்கு வந்து நீங்க ப்ராக்டிஸ் போய் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். மதர், ஃபாதர், ஓகேங்களா. லெட்டர், லெட்டர், ஓகேங்களா. லேட்டர், லேட்டர். ஸோ இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ஆக்சென்ட். ஸோ அதே மாதிரி நீங்க இழ் போட்டும் சொல்லலாம். இப்போ வந்து ரப்பர்னு இருந்தா ரப்பர், ரப்பர், ஓகேங்களா. லெட்டர், ஃபாதர், மதர். இழ் சவுண்ட் வந்து நீங்க கொடுக்கலாம். ஒன்று இழ் சவுண்ட் கொடுக்கலாம், அப்படி இல்லாட்டி நீங்க எதுவுமே சொல்ல தேவையில்ல. அது வந்து ஆறுல முடிகிற இது வந்து நீங்க சொல்லவே தேவையில்லை. அதுக்கடுத்து நான் என்னுடைய யூடியூப் வீடியோலயே நீங்க ஒரு சில பேர் பார்த்துருக்கலாம். யூ ஹேவ் டு பைட் யுவர் வி அண்ட் கிஸ் யுவர் டபிள்யூ. ஸோ வி வார்த்தைகள் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணீங்க, வி வார்த்தைகள் எதுவாக இருந்தாலும் பேன், வெஞ்சர், இந்த லோவர் லிப் வந்து நீங்க அழுத்தி சொல்லணும். இந்த அப்பர் டீத்து, லோவர் லிப் கொஞ்சம் அழுத்தி நீங்க வி சவுண்ட் எங்கெங்கெல்லாம் வருதோ, வி வார்த்தைகள் எங்கெங்கெல்லாம் வருதோ யூ ஹாவ் டு இங்க ப்ரெஸ் பண்ணணும். நம்ம சும்மாவே சொல்லி விட்டுருவோம், ஓகேங்களா. ஸோ வேன்னுவோம், வேன் அந்த இந்த வைப்ரேஷன் வரணும் உங்களுக்கு. வேன், வெஞ்சர், வில்லேஜ், ஓகேங்களா. ஸோ இது வந்து நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து அது ரொம்ப ஃபன்னா இருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, டோன்ட் டேக் இட் வெரி சீரியஸ்லி. இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபன்னா நீங்க உங்களுக்குள்ளே சொல்லும் பொழுது, இல்லை நீங்க மற்றவங்க கிட்ட சொல்லும் பொழுது ஜாலியா இருக்கும் அது. ஸோ இது மாதிரி ஜாலியா நானும் இது மாதிரி தான் நான் கத்துக்கிட்டேன். ஸோ யூ ட்ரை டு லேர்ன் திஸ் வித் ஃபன், ஓகேங்களா. ஸோ தயவு செய்து நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இதை சொல்லி எனக்கு வரலையே அப்படிலாம் வந்து நினைச்சுக்காதீங்க. யூ ஹாவ் டு சே டு அதர்ஸ், ஓகேங்களா. அதுக்கடுத்து கிஸ் யுவர் டபிள்யூ. ஸோ வாட் டு ஐ மீன் பை தட்? வி ஆல்வேஸ் கிஸ், நம்ம உதடுகளை வந்து கொஞ்சம் கூர்மையாக வைத்து தான் நம்ம வந்து கிஸ் பண்ணுவோம், நம்மளுடைய குழந்தைகளா இருக்கட்டும், யாருக்கட்டும். ஸோ அந்த அது மாதிரி தான் நீங்க வந்து டபிள்யூ வேர்டை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். நம்ம தமிழ்ல பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு ஆளுங்களாம் வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னுவோம். அந்த இதுவே வந்துடும் விரிச்சுன்னு சொல்லுவாங்க, வாட் ஆர் யூ, வென் ஆர் யூ கோயிங் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. பட் ட்ரை டு சேஞ்ச், இதை கொஞ்சம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம், ஓகேங்களா. வாட் ஆர் யூ டூயிங் மேன், வென் ஆர் யூ கோயிங், ஓகேங்களா. why are you doing this, why are you going there. இது மாதிரி வந்து நீங்க டபிள்யூ வேர்டு யூ ஹேவ் டு சே இட் லைக் you're kissing somebody is somebody has unmuted. தயவு செய்து மியூட்ல போட்டுருங்க, so that others also can contribute. So pronunciation என்னன்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து phoneticsனாக்கா ஒலி, சவுண்ட். pronunciation அப்படின்னாக்கா உச்சரிப்பு. இந்த எல்லாமே சேர்ந்ததுதான் வந்து ஒரு உச்சரிப்பு. ஒரு வார்த்தையே வந்து நம்ம பிரிச்சு ஒரு ஒலி அதான் வந்து phonetics. ஒரே வார்த்தையை வந்து ஒண்ணா சொல்றதுதான் வந்து pronunciation. இதான் டிஃபரன்ஸ், ஓகேங்களா. phonetics pronunciation டிஃபரன்ஸ். இந்த pronunciationல combination of sounds. For example, சொல்லிருக்கோம்ல, please mute, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து சொல்லியிருப்போம் நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்றது தான் வந்து உச்சரிப்பு, ஓகேங்களா. ஸோ ஐ கோ டு தி தேர்ட் ஒன், vocabulary and sentence. What you have to do is, நீங்க vocabulary கத்துக்கும் போது, ஒரு புது வார்த்தையை கத்துக்கும் பொழுது தயவு செய்து சென்டென்ஸ்ல கத்துக்குங்க, ஓகேங்களா. சென்டென்ஸ்ல கத்துக்குங்க. ஸோ சென்டென்ஸ்ல கத்துக்கும் போது தான் உங்களுக்கு அந்த இது புரியும், எந்த கான்டெக்ட் பேசணும்ன்றது. தயவு செய்து மியூட் பண்ணிடுங்க. ஐயப்பன் தயவு செய்து பேச. ஓகே. ஸோ இதுல வந்து சாரி யா ஸோ இதுல வந்து ரிப்பன்டன்ஸ் இது வந்து ஒரு வார்த்தை, செய்த குற்றங்களுக்காக வருந்துவது. இதான் வந்து இதனுடைய மீனிங். இதில் நான் 2 சென்டென்ஸா வந்து சொல்லியிருக்கேன். ஹி எக்ஸ்பிரஸ் இஸ் ரிப்பன்டன்ஸ் ஃபார் இஸ் ஆக்ஷன். அவருடைய நடத்தியால அவர் வந்து அந்த குற்றத்துக்காக வருந்தினாரு. இது மாதிரி வந்து நீங்க சென்டென்ஸா கத்துக்கிட்டா மட்டும்தான் தட் வில் ரிமெம்பர் ஆல்வேஸ், தட் வில் பி இன் யுவர் மைண்ட் ஆல்வேஸ், ஓகேங்களா. அட்லீஸ்ட் ஒரு வெக்காபுலரியாவது ஒரு நாளைக்கு நீங்க கத்துக்கணும், ஓகேங்களா. தட்ஸ் யுவர் கமிட்மெண்ட், ஓகே. நெக்ஸ்ட் இஸ் திஸ் idioms and codes. This is very important. ஸ்பீக்கர்ஸ்லாக்கா நிறைய பேச்சாளர்கள் இந்த இது வந்து கட்டாயம் யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. a piece of cakeன்றது வந்து ரியல் மீனிங் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு துண்டு கேக், அவ்வளவுதான். ஆனால் இடியம் மீனிங் பாத்தீங்கன்னா, இடியம்னாக்கா மரபு சொல். நம்மளுடைய இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, எனக்கு எப்பயோ காது குத்தியாச்சு, என்கிட்ட வந்து ஏமாத்தாத அப்படிலாம் சொல்லுவோம்ல, நீ வந்து கம்பி என்ன தான் போற அப்படிலாம் வந்து மரபா வந்து யூஸ் பண்ணுவாங்க. நீ வந்து என் பெண்ணு வந்து பூ படிச்சுட்டா, வயசுக்கு வந்ததை வந்து மாத்தி சொல்லுவாங்க. இதான் வந்து மரபு வழி சொல்றது. அதே போலதான் இங்கிலீஷ்ல நிறைய இது இருக்கு. பீஸ் ஆஃப் கேக் இருக்கு, டு கோ பனானாஸ் அப்படின்னாக்கா ரொம்ப கோபமா வருது.
ஸோ எதுனாலும் நீங்க கத்துக்கிறீங்க புதுசா அது வந்து சென்டென்ஸ்ல நீங்க கத்துக்குங்க தயவு செய்து. இதுதான் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து கோட்ஸ், உரிச்சொற்கள். யாருன்னா வந்து சக்சஸ்ஃபுல் பீப்புள் வந்து யாருன்னா சொல்லியிருப்பாங்க, அதை வந்து ஒரு மோட்டிவேஷனா வந்து மற்றவங்களுக்கு சொல்லலாம். இதுதான் வந்து கிரேட் வே ஆஃப் ஸ்பீக்கிங் வித் அதர்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்க வந்து கத்துக்கணும். ஒவ்வொரு முறையும் நீங்க இங்கிலீஷ்ல வந்து லேர்ன் பண்ணும்பொழுது திஸ் யூ கேன் லேர்ன் ஒன் வெக்காபுலரி, அட்லீஸ்ட் ஒன் வெக்காபுலரியாவது யூ ஹேவ் டு லேர்ன். செகண்ட் ஒன் இஸ் இடியம்ஸ் அண்ட் கோட்ஸ். இதெல்லாம் வந்து நீங்க யூ ஹேவ் டு லேர்ன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கோட் இருக்கு, லைஃப் ஷுட் பி கிரேட் ரேதர் தென் லாங். இது வந்து நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் நீண்ட நாள் இருப்பதை விட. இதுதான் வந்து என்னுடைய மீனிங். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் the last thing is please don't be afraid to make mistakes. தயவு செய்து உங்களுடைய மிஸ்டேக்கை தயவு செய்து மிஸ்டேக்ஸ், அதாவது நீங்க செய்த தவறுகளை நீங்க பார்த்து பயப்படாதீங்க. மேக் மிஸ்டேக்ஸ் அண்ட் டோன்ட் ரிப்பீட் தம். ஒரு மிஸ்டேக் நீங்க பண்ணிட்டீங்கன்னாக்கா டோன்ட் ரிப்பீட் தம். அக்செப்ட் த ஃபேக்ட் தட் there is no one perfect. No one is perfect. யாருமே பர்ஃபெக்ட் கிடையாதுங்க. ஃப்ளூவெண்டா பேசுறவங்களும் they make mistakes because it's not our ஒரிஜினல் லாங்குவேஜ், இட்ஸ் நாட் அவர் நேட்டிவ் லாங்குவேஜ். நம்மளுடைய நேட்டிவ் லாங்குவேஜ் கிடையாது. அவாய்ட் செல்ஃப் டவுட்டிங். என்ன நானே வந்து இது பண்ணிக்கிறது, இல்லை என்ன நானே வந்து காயப்படுத்திக்கிறது. ஐயோ இப்படி வந்து பேசினாக்கா என்ன கேலி பண்ணுவாங்களோ. டோன்ட் ஓவர் திங்க். ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாதீங்க. சீக் சப்போர்ட். இது மாதிரி தளங்கள்ல இப்போ நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா யூ கேன் கெட் சப்போர்ட் ஃப்ரம் மீ. ஸோ நிறைய பேர் வந்து உங்களுக்காக சப்போர்ட் பண்றது ரெடியாவே இருக்காங்க. ஸோ சீக் சப்போர்ட் அண்ட் வி ஆர் ஹியர் டு கம்யூனிகேட், நாட் ஷோயிங் ஆஃப். நம்ம வந்து இங்க ஆடம்பரப்படுத்துறதுக்கு கெத்து காட்டுறதுக்கும் நம்ம இல்லை, நம்ம வந்து கம்யூனிகேட் பண்றதுக்காக தான் இருக்கும். வி ஆர் ஹியர் டு கம்யூனிகேட். நம்மளுடைய ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ஒருவரை ஒருவர் தொடர்பு கொள்வதற்காக கம்யூனிகேஷன் பண்றது இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜ் எனி லாங்குவேஜ், வி ஆர் ஹியர் டு கம்யூனிகேட், நாட் ஷோயிங் ஆஃப். ஓகேங்களா? இதை வந்து நீங்க தெளிவா வந்து புரிஞ்சுக்கணும். 30 days சேலஞ்ச் இதுதான் வந்து நம்மளுக்கு மெயின். நான் குயிக்கா சொல்லிடுறேன், வி டோன்ட் ஹேவ் டைம். ஸோ 30 days வந்து நான் உங்களை இது பண்ணுவேன். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஆக்டிவா இருக்கீங்க. வாட் யூ நீட் டு டூ இஸ், ஒரு நாளைக்கு நீங்க ஒரு வார்த்தையாவது நீங்க கத்துக்கணும், ஒரு நியூ வேர்டு கத்துக்கணும். அதை நீங்க குரூப்ல ஷேர் பண்ண போறீங்க. ஓகேங்களா? இந்த சேலஞ்சுக்கு அக்செப்ட் பண்ணீங்கன்னாக்கா நீங்க குரூப்ல இருக்கலாம். இல்லைனாக்கா நான் சொல்லிடுங்க பர்சனலாவே, நான் உங்களை ரிமூவ் பண்ணிடுறேன் இந்த குரூப்ல இருந்து. ஸ்பீக் இங்கிலீஷ் எஃபெக்டிவ்லி என்ற குரூப்ல இருந்து ஐ வில் ரிமூவ் யூ. ஓகேங்களா? கீப் அ செப்பரேட் நோட் புக் வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் இன்னும் ஒரு மினிட்டாவது நீங்க வீடியோல பேசி வீக்லி ஒன்ஸாவது நீங்க அனுப்பணும். ஒரு வாரத்துக்கு ஒன்று அப்படின்னாக்கா 30 daysனாக்கா 4 வீடியோஸ் வந்து யூ ஹேவ் டு சென்ட் டு அவர் வாட்ஸ்அப் குரூப். ஓகேங்களா? அடுத்து வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு வெக்காபுலரி நீங்க இது பண்ணணும். அதே மாதிரி இடியம்ஸ் வந்து அட்லீஸ்ட் 1 week ஒன்னாவது நீங்க வந்து கத்துக்கணும். இது எல்லாமே நீங்க வந்து யூ ஹேவ் டு கமிட் யுவர் செல்ஃப். அதனால தான் நான் வந்து இதை கண்டினியூ ஜேர்னியா தான் வந்து இருக்கும். இதை நம்ம வந்து கண்டினியூ நம்ம பயணிக்க போறோம். உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் வர வரைக்கும் ஐ வில் ஹெல்ப் யூ. ஐ வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ. ஓகேங்களா? அப்புறம் 1 minute பிரசன்டேஷன் ஆஃப்டர் அ மந்த். உங்களுக்கு இந்த 30 நாள் முடிஞ்ச பிறகு 1 minute பிரசன்டேஷன் வந்து நீங்க பண்ண போறீங்க. ஐ வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ டு கரெக்ட். ஓகேங்களா? எதுவுமே வந்து இதுல நீங்க வந்து ஆஸ் அ கோச்சா, ஆஸ் அ கைடா வந்து என்ன நீங்க பார்க்கலாம். தயவு செய்து டோன்ட் பி அஃப்ரைட் அண்ட் டோன்ட் எக்ஸ்பிரஸ் எனிதிங் இல் ஃபீலிங்ஸ். ஓகேங்களா? எதுவுமே வந்து நீங்க எதுவுமே தவறுதலாக நினைக்க வேண்டாம். எல்லாமே நம்மளுடைய கற்றலுக்காக. ஓகேங்களா? நெக்ஸ்ட், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் வந்து கண்டினியூஸா நாங்கள் ஆர்ட் ஆஃப் ட்ரஸ்ட்ல நிறைய பேருக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து திஸ் ஃப்ரீ, திஸ் ஒர்க் ஷாப் இஸ் ஃப்ரீ. பட் இஃப் யூ வாண்ட் டு கான்ட்ரிபியூட், உங்களுக்கு வந்து வேல்யூபிளா இந்த கோர்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாக்கா யூ கேன் கான்ட்ரிபியூட் டு திஸ் ட்ரஸ்ட். நாங்கள் வந்து ஒரு 3 பிள்ளைகளுக்கு இப்போ எஜுகேஷன் ஃபீஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்க எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ₹1 கொடுக்கலாம். ₹1, ஜஸ்ட் 1 rupee. ஏன்னா ஒரு சில பேர் வந்து கொடுக்க முடியாத சூழலா இருக்கும். ஒரு சில பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸா இருப்பீங்க, அன்எம்ப்ளாய்டா இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து கொடுக்க முடியலனாலும் பரவாயில்ல. யாருமே விருப்பம் இல்லை எனக்கு வந்து கொடுக்கறது விருப்பம் இல்லாமல் நோ ப்ராப்ளம். ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட். உங்களுக்கு கொடுக்க முடிந்தால் ஸோ 1 rupee யூ கேன் கான்ட்ரிபியூட் டு திஸ் ட்ரஸ்ட். நீங்க யூ கேன் பி அ பார்ட் ஆஃப் திஸ் ட்ரஸ்ட். நான் இந்த கம்யூனிட்டி எதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா டு பில்ட் திஸ் ட்ரஸ்ட். இதனால நம்மளால பல பேரும் பயனடைவாங்க. ஓகேங்களா? யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் 1 rupee. உங்களால முடிந்த அளவுக்கு நீங்க கொடுக்கலாம். ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் திஸ், பட் திஸ் ஒன். நவ் இட்ஸ் அ கொஸ்டின் டைம். ஓகேங்களா? we are running out of time. After 15 days we can meet again. ஓகேங்களா? உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்கு உங்களுக்கு தயவு செய்து வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு வெக்காபுலரி, ஒரு நியூ வேர்ட் வித் சென்டென்ஸ். ஓகேங்களா? ஸோ தட் அதர்ஸ் ஆல்சோ கேன் லேர்ன். மற்றவங்களும் லேர்ன் பண்ணுவாங்க. ஓகேங்களா?
ஸோ தயவு செய்து இதை நீங்க சேலஞ்சிங்காக எடுத்துக்கங்க. தோஸ் who are willing to take this challenge you can mention in the chat box. யாரெல்லாம் இந்த சேலஞ்சுக்கு ரெடிங்க? type yes in the chat box. Who is ready to take up this challenge? Who all are ready? Yes, two. Yes, Asma is ready. Manikandan is ready. Rohit Kumar is ready. Mani Megalai is ready. Sandhya Murugan is ready. Thank you. ஸோ ஐம் கோயிங் டு கீப் இட் எவ்ரி திங் ஃபார் ஃப்ரீ. ஓகேங்களா? ஸோ எதுக்குமே நான் சார்ஜ் பண்ண மாட்டேன். நீங்க உங்களுக்கு இது வேல்யூபிளா இருக்குன்னு தெரிஞ்சிச்சுனாக்கா நீங்க ஆர்ட் ஆஃப் ட்ரஸ்ட்க்கு நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ நோ மணி வில் பி ஸ்பெண்ட் பை மீ. ஸோ எனக்கு வந்து நான் எதுவுமே யூஸ் பண்ணிக்க மாட்டேன். அந்த மணியை முழுக்க முழுக்க ஏதாவது வேற யாராவது ஏழை பெண்களுக்கு, ஏழை பெண்களுடைய கல்விக்கு வந்து இது பயன்பெறும். உங்களால் முடிந்தாக்கா நீங்க அதில் கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. ஐ வில் ஆல்சோ ஷேர் த ஸ்கிரீன்ஷாட் in the group. ஓகேங்களா? ஓகே, Pat, sorry, Jyoti ma'am, yes, thank you. Ramya, yes, thank you. எல்லாருமே you are willing to take up this challenge. So 30 days, within 15 days நம்ம வந்து மீட் பண்ணுவோம் மறுபடியும். I will send you the link. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது நாம